தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு நிறைய பேர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சில ஏமாளிங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம தேசத்துல. மக்கள் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஏமாளிங்க நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி சில தந்திரக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தான் சாமி, நான் தான் கடவுள், என் காலுக்கு பூஜை பண்ணீங்கன்னா, எனக்கு என்ன வணங்குனீங்கன்னா, எனக்கு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா, எனக்கு நிறைய காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆசையா சொன்ன அந்த வார்த்தையில கேட்டு மதி மயங்கி அப்படியே மனுஷன் காலில் விழுந்து மனுஷனை தெய்வமா ஆராதிச்சிருவாங்க. அந்த மாதிரி சொன்ன மனுஷங்கள்லாம் ஜெயில இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்ன மனுஷங்கள்லாம் செத்தே போயிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். கர்த்தரை ஒருவரை தவிர இந்த உலகத்துல வேற தேவன் உனக்கு வேண்டாம். ஏன் அவர் சொல்றாருன்னா, அவரை போல நல்ல தெய்வத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல பரிசுத்தமாய் வாழ்ற தெய்வம், பரிசுத்தமா இருக்கிற தெய்வத்தை ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவரை போல உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்த தெய்வத்தை போல வேற எந்த தெய்வத்தையும் சுட்டி காட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல வல்லமையான காரியங்களை செய்யுது. இன்னைக்கும் மந்திரவாதி அற்புதம் செய்யறான், சாமியார் அற்புதம் செய்யறான், சில தெய்வங்கள் அற்புதம் செய்யறது. ஆனா அதெல்லாம் தந்திரமாய் மக்களை வஞ்சிக்கிறதுக்காக, ஏமாற்றுகிறதுக்காக, அவங்கள ஆரம்பத்துல அவங்கள வசப்படுத்தி அவங்கள ஏமாத்தி பின்னாடி பாத்தீங்கன்னா மோசம் போய்க்கணும். அவங்க வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் தான், கண்ணீர் தான். எத்தனோ பேரு இன்னைக்கு நரபலி செலுத்த போறாங்க, பூஜை பண்றாங்க, இரவும் பகலும் என்னென்னமோ சாங்கியெல்லாம் செய்யறாங்க, பாக்குறாங்க, சூனியம் பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா பண்ணும்போதுதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நரகமா மாறிடும். அல்லேலூயா. ஆனா இயேசுவை தேடுற பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது. தாவீது சொல்றாரு, அவ்வளோ பெரிய ராஜா சொல்றாரு, நீங்க மட்டும்தான் எனக்கு எப்பவுமே என்றைக்குமே தெய்வம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல பணத்தை தெய்வமா மாத்திடுறோம். பணம் இருந்தா போதும், இயேசுநாதர்லாம் தேவையில்லைன்றான் சில பேர். சில பேர் சொத்து இருந்தா போதும், படிப்பு இருந்தா போதும், நல்ல திறமை இருந்தா போதும், வாழ்ந்துடலாம், சாதிக்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கிற தெய்வம். அவர் நினைச்சாதான் ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தாவீது சொல்லுகிறார், என்றைக்கும் நீ என்னுடைய தேவன். நம்மளும் வாயை திறந்து என்ன பண்ணோம் அடிக்கடி, ஆண்டவரே நீங்க தான் என் தேவன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை பணத்தின் மேல இருக்கக்கூடாது, என்னுடைய சிந்தனை மனிதர்கள் மேல இருக்கக்கூடாது. இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா சில நேரங்களில் நம்ம ஏமாந்து போறதுக்கு வழி வகுக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது, நீரே என் தேவன். 27ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. நல்லா கவனிங்களேன். இங்க பாத்தீங்கன்னா அதே தாவீது சொல்றாரு, இவரு எப்படிப்பட்டவர்னா, இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் மாதிரி நம்ம யாருமே இல்ல. அவர் பணக்காரர், பயங்கர செல்வந்தர். அவர் சர்ச்சு கட்டுறதுக்கு மட்டும் 600 டன்னு கோல்டு தங்கத்தை மட்டும் எத்தனை டன்னு கொடுத்தாராம்? 600 டன்னு கோல்ட மட்டும் சர்ச்சை கட்டுறது கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்திருப்பார் பாருங்க. அந்த தாவீது சொல்றாரு, அவர் வீடு கட்டின பிறகு, இல்ல இன்னைக்கு வீட்டு கூட்டம் தானே, அதனால வீடை பத்தி தான் பேசுகிறேன். ஏதோ பேசுறாரு நினைக்க வேணாம், வீடை பத்தி தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றது சில காரியங்களை பேச வந்திருக்கேன். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, உமது அடியானுடைய வீடு. அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்குது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். நான் பெரியவன், நமக்கு என்னதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் நமக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. பெருமை வந்தாலே அது சாத்தானுடைய குணம். அந்த சாத்தானுடைய குணம் மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா
அழிவு, அதாவது அகந்த வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு, அதான் அழிவு வர்றதுக்கு முன்னாடி அகந்த அவனுக்கு இருக்குமா வசனம் சொல்லுது. அப்ப அந்த பெருமை, மேட்டிமையான சிந்தனைகள் இந்த தாவீதுக்குள்ள இல்லாதபடி தாவீது தன்னை பாதுகாத்தார். தாவீது தன்னை அடிமையாய் பார்க்கிறார் கர்த்தருக்கு முன்பதாக. அவர் நினைச்சா அவர் ஆடம்பரமா வாழ்ந்திருக்கலாம், இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா அவர் தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து தாழ்மையுள்ளவராக வாழ்ந்து காட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, உமக்கு, உமது அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும். இன்னைக்கு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிற சண்டையை பார்த்தா, வீட்டுல போடுற அந்த சினிமா, அந்த டிவி சீரியல் இத பார்த்தா ஆண்டவர் இந்த பக்கமே தலை வச்சு என்ன பண்ண மாட்டாரு, வரவே மாட்டாரு. ஐயோ, இந்த வீட்டுல எப்ப பாரு ஒரே டிவி சத்தமா இருக்கு, சீரியல் சத்தமா இருக்கு, சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருடைய வீடுகள்ல கர்த்தர் வாசம் பண்றது கிடையாது. ஆனா அந்த தாவீது சொல்றாரு, உமக்கு முன்பாக எப்பவுமே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி எப்பவுமே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். என் பிள்ளைங்க என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க, என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்ற தைரியம் நமக்கு வரும். அதே போலதான் உங்க வீடு கர்த்தருக்கு முன்பதாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் வீடை கட்டினார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடு கட்டினார், பிரம்மாண்டமா கட்டினார், நல்லா செலவு பண்ணி கட்டினார், ஆஹா ஓஹோன்னு அவர் தன்னை பெருமையா பேசினார். கவனிங்க, உலக மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். அவர் ஆஹா ஓஹோன்னு, இந்த ஏரியாவில நான் தான்டா பெரிய வீடு அவர் சொல்லியே கட்டினார், இந்த ஏரியாவிலேயே நான் தான் பணக்காரன் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தெல்லாம் என் காதுல விழுந்தது. நான் கூட சரி நல்லதானே நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஆடம்பரம், ஒரே அமக்கலம், ஒரே சவுண்டு, ஒரே டிஸ்டர்பன்ஸ். போற வாரங்கள்லாம் அற்பமா நினைக்க ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாம் பிச்சைக்கார பசங்கடா, நான் தாண்டா பெரிய பணக்காரன் அப்படிலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கெத்து அவருக்கு இருந்தது. ஆனா கவனிங்கள, எல்லாம் இருந்தது, கட்டி ஒரு மாசம் தான் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு அவங்க வீட்டாண்ட ஒருத்தவங்க ஒரு 4-5 பேர் வந்துட்டு என்னென்ன இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்குதோ எல்லா வார்த்தைகளும் பேசி சத்தம் போட்டு திட்டி கத்தி அவங்க கதவை சாத்திக்கிட்டாங்க. எங்க அடிச்சிட போறாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது அது கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா அவங்க கடனை வாங்கி கட்டி இருக்கிறாங்க. கடன்காரன் என்ன பண்றான், உயிரை வாங்குறான், டார்ச்சர் பண்றான், சண்டை போடுறான், திட்டுறான். ஆனா கவனிங்க, ஒரு வீடை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும்னா, அதுல சமாதானம் இருக்கும், அதுல சண்டை இருக்காது, அதுல பிரச்சனை இருக்காது. குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய குடும்பம் அந்த வீடை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வீடா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் கஷ்டப்பட்டு வாங்கினேங்க, நான் கட்டினேங்க, நான் என்னுடைய திறமைங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லதுதான், உண்மைதான். ஆனாலும் நம்மளை கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே, அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணு இல்ல, அவருடைய தயவு இல்லாம ஒண்ணு இல்ல, அவர் தான் அதற்கு காரணம் சொல்லி நம்மளை கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட வீடா இருக்கணும். அல்லேலூயா. சில வீட்டுல போட்டிருப்பாங்க, வீட்டின் தலைவர் இயேசு அப்படின்னு போர்டை போட்டிருப்பாங்க. போர்டு மட்டும்தான் தொங்கும். பரிதாபமா இயேசுநாதர் வெளியில இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவார். ஏன் அப்படின்னா, இவ்வீட்டின் தலைவர் இயேசுனா அங்க இயேசுக்கு செய்ய வேண்டிய கனம், மகிமை, புகழ்ச்சி, ஆராதனை எல்லாமே செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தரை துதிக்கிற வீடா இருக்கணும், கர்த்தரை தேடுகிற வீடா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற வீடா இருக்கணும். நான் இவங்களுக்கு சொல்றேன் நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. இவங்க அதுல கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக, நல்லா கவனிங்க, ஒரு ஆபீஸ்க்கு நீங்க செய்யற கம்பெனிலயோ ஆபீஸோ ஒரு பெரிய குடோனோ எதுவா இருந்தா அந்த ஃபேக்டரிக்கோ ஆபீஸ்க்கோ ஒரு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. ஏன் செக்யூரிட்டி போடுறாங்க? அந்த பில்டிங்க்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, எந்த திருட
உள்ள வந்துடக்கூடாது. அது சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அதே போலதான் உங்க வீட்டை கர்த்தருக்கு முன்பதாக நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே இது என் வீடு அல்ல, இது உம்முடைய வீடு, இது நீங்க தங்கணும், நீங்க வாசம் பண்ணணும், நீங்க பேசணும், நீங்க கிரியை செய்யணும், நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அந்த வீட்டை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அந்த செக்யூரிட்டி எப்படி அந்த பில்டிங்கை பாதுகாக்கிறாரோ, அதே போல இரவும் பகலும் கர்த்தர் அந்த வீட்டாரை, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கும் போது எந்த வியாதியும் வராது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப ஏன் இதெல்லாம் இந்த காரியெல்லாம் நடக்கும்னா, இயேசு இருக்கிற வீட்டுல தான் அதெல்லாம் நடக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தாவீது கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட வீடா இருந்தது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் கர்த்தர் தான் பெரியவர் அப்படின்னு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். கர்த்தரை ஆராதித்த ஒரு மனுஷன், கர்த்தரை தேடின ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுறது, அவங்க இஷ்டத்துக்கு பேசுறது, அவங்க இஷ்டத்துக்கு அங்க எங்க சுத்துறது, போறது வர்றது. கடைசியில பாஸ்டிங்கிட்டயோ அல்லது அவங்க தனிப்பட்ட நேரத்துல வந்து வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு நிமிஷம் அந்த நேரத்துல மட்டும் வந்து, ஆண்டவரே எனக்கு காப்பாத்து, எனக்கு உதவி செய்யும், எனக்கு சமாதானத்தை தாரோம் அப்படின்னா எப்படிங்க அதெல்லாம் நடக்கும்? ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய பாதுகாப்புல நம்ம இருக்கிற ஒரு வீடா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, உமது அடியானுடைய வீடு நீர் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளி நீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்ல டைல்ஸ் போட்ட வீடு இருந்தாதான் ஆசீர்வாதம், நல்ல கார் இருந்தாதான் ஆசீர்வாதம், நல்ல வீடு அப்படியே லிஃப்ட் இருக்கணும், நல்ல பில்டிங் இருக்கணும், நல்ல ஏசி இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு உலகம் நினைக்குது, உலகம் சொல்லுது. ஆனா வேதம் அப்படி சொல்லல. உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, படுத்தா தூக்கம் வரணும், சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும், மனசுல கவலை இல்லாம சந்தோஷமா குழந்தைய போல இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். நிறைய பேருக்கு படுத்தா தூக்கம் வரலங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் நம்ம ஈசிஆர்ல இருக்கிறோம். அவெல்லாம் காரு, ஏசி, பங்களா, அவனுக்கு இல்லாத சொத்து பணம் யார்கிட்டயுமே இருக்காது. கோடிக்கு 1000 பேர் 10,000 பேர் அவன் கீழே வேலை செய்யறாங்க. ஆனா படுத்தா நிம்மதியா தூக்கம் வரல. இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான் தூக்கத்துக்கு, தூக்க மாத்திரையை போடுறான் தூங்கணுன்றதுக்காக. சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தியோட நிறுத்திக்கிறான். அதெல்லாம் ஆசீர்வாதமா? பணம் இருக்கு, கொடி கொடியா இருக்கு, அது ஆசீர்வாதமா? பாருங்க, குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆசீர்வாதம்னா அந்த வீடு கர்த்தர் இருக்கிற இடம் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம எங்க படுத்தாலும் நிம்மதியா தூக்கம் வருது பாருங்க, அவன் தாங்க பாக்கியசாலி, அவன் தான் கொடுத்து வச்சவன். கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீட்டுல கர்த்தர், நம்முடைய வீட்டுல கர்த்தர் தங்கி இருக்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனம் மகிமை நம்ம கொடுக்கிறோமா என்பதை நம்ம கவனிக்கணும். ஹல்லேலூயா. சரி, ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புறேன். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம், நேரம் இல்லை. 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். சங்கீதம் 122 7ஆம் வசனம். சங்கீதம் 122 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஜெபிக்க கூப்பிட்டு இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த அம்மா வயசுல ஒரு 80 வயசுக்கு மேல இருப்பாங்க. நாங்க வீட்டுக்கு போனப்ப வீட்டுல இல்ல, அவங்க பையன் மட்டும் இருந்தார். அப்புறம் அந்த அம்மா வந்ததுல பாத்தீங்கன்னா 4வது மாடிங்க. ஆனா அசால்ட்டா இறங்குறாங்க,
நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க. எவ்வளவு வயசு? 80 வயசுக்கு மேல. அவங்க பேரம் பேத்தியெல்லாம் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சுகத்தோட இருக்கிறாங்க. அவங்களே சமைக்கிறாங்க, அவங்களே துணி துவைக்கிறாங்க, அவங்களே வீட்டு வேலை செய்யறாங்க. கணவர் கிடையாது, பென்ஷன் வச்சுதான். ஆனா எந்த குறை இல்லாம நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுறதுனால, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுனால. நேற்று தினத்துல ஒரு மீட்டிங், பாவன சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 76 வயசு. ஆனா இந்த வயசுலயும் அவர் கண்ணாடியே போடல, பைபிள படிக்கிறார், சரளமா படிக்கிறார். ஆனா இன்னைக்கு 30 சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ண போட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்ல ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக், வியாதி, வறுமை, பிரச்சனை, கடன் பாரம், போராட்டம். இது இல்ல ஆசீர்வாதம். இருக்கிற இடத்துல கொஞ்சமா இருந்தாலும் அது நிறைவாய் கர்த்தர் சந்தோஷமா நடத்துறாரு பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே, பாருங்க, வீடுன்னா எது இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும். சில வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், பீரோ ஃபுல்லா மருந்து மாத்திரை டானிக்கா தான் இருக்கும். மெடிசன் ஹாஸ்பிட்டல் கூட நான் பார்த்தது கிடையாது. எங்க இருக்கும்? வீட்டுல அப்படி மருந்து மாத்திரைகள். ஆனா வசனம் சொல்லுது, உன் அரண்மனைக்குள்ள, உன் வீடுக்குள்ள சுகம் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் வேணும்னா, சமாதானம் வேணும்னா கர்த்தர் நம்ம வீட்டுல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் இன்னைக்கு பாருங்க, சமாதானம் பாருங்க, சமாதானத்தை தேடி மனுஷன் முழங்கால் பண்ணிட்டு எங்கெங்கயோ போறான், செப்பல் இல்லாம நடந்து போறான், மொட்டை அடிக்க போறான், எல்லாம் என்னென்னமோ செய்யறான் சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி. ஆனா சமாதானம் கொடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்ப இதை இயேசு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப ஒரு வீட்டுனா சமாதானம் உள்ள வீடா இருக்கணும். அல்லேலூயா. சண்டை போடக்கூடாது. சண்டை என்னைக்காக ஒரு நாள் போடலாம், சண்டை அதுக்காக நடக்கவே கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். மனுஷனா இருந்தான்னா சண்டை போடணும், வாய் கோபம் எல்லாம் வரணும், இல்ல சூடு சொன்ன எல்லாமே இருக்கணும். சண்டை போடுறது பிரச்சனை கிடையாது, ஆனா டெய்லி சண்டை போறதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. டெய்லி உன் வாழ்க்கையில சண்டையா இருக்குன்னா தயவு செய்து கண்ணை மூடி உங்க தனிப்பட்ட நேரத்துல கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சண்டையின் ஆவிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் வீட்டுக்கு சமாதானத்தை தாரும், என் பிள்ளைங்க மூலமா, என் மனைவி மூலமா, என் கணவர் மூலமா, என் உறவினர்கள் மூலமா, பக்கத்து வீட்டு மூலமா, எதிர் வீட்டு மூலமா எனக்கு சமாதான குறைச்சல் வரக்கூடாது ஆண்டவரை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. சில பேரு நினைப்பாங்க, கர்த்தருக்கே தெரியுமே, கர்த்தருக்கு கண்ணு இல்லையா, ரொம்ப ஞானின்னு நினைப்பு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் போல, கர்த்தருக்கு என்ன இல்லையா? ஆமா, அதாவது பரவாயில்ல, கர்த்தருக்கு கண்ணு இல்ல, காதுல, கர்த்தரே இல்லைன்னு சொல்லாம இருக்கிறானே, அது ஒரு பெரிய விஷயம். சில பேர் சொல்றாங்க கடவுளே இல்லைன்றாங்க. அல்லேலூயா. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு சுத்திட்டு சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். அவங்க சொன்னும் போது பேசும்போதுதான் ஒரு ஐக்கியம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. பேசாம அப்பா அம்மா பாத்துக்கோங்க, அப்பா அம்மா பாத்துக்கோங்க, ஒண்ணுமே கிடைக்கலன்னா காஞ்சி போயிடுவாங்க. அதே போலதான் கர்த்தர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பிரச்சனைகளை என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா சில நேரத்துல முடிவு எடுக்கிறோம். என்ன முடிவு எடுக்கிறோம்? எவ்வளவு திமிரு தான் என் பேச்ச நீ கேட்க மாட்டா, நான் பண்ணனாலதான் உன்னை அடிச்சிருவேன், உதைச்சிருவேன், உன்னை பொண்ணே போட்டுருவேன், உனக்கு சோறே போட மாட்டேன், நீ வீட்டுல வராத. இப்படி எல்லாம் நம்மளா யுத்தம் பண்ணக்கூடாது, நம்மளா என்ன பண்ணக்கூடாது? ஃபைட் பண்ணக்கூடாது. என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு மந்திர வைக்கிறது, அவரை கண்ட்ரோல்ல வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நயவஞ்சகமா இதெல்லாம் தோல்வியில முடியும். ஆனா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் பிள்ளை சரியில்லையா,
என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க பிள்ளை, யாருடைய பிள்ளை? அதானே உண்மை. அப்போ கர்த்தர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நீங்க தான் தகப்பன், நீங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, நீங்க அவங்க தேவையை சந்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு நாட்கள்ல சமாதானம் உள்ள வீடாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு டவுட் என்னன்னா, ஜெபம் பண்ணிட்டேனே ஒண்ணுமே நடக்கல. இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, உடனே நடக்குமா? உடனே நடக்கலன்னா இயேசுநாதர் கிடையாது. இந்த கொஸ்டின் உள்ள ஆட்களுக்கும் என்ன பதில்னா, நீங்க வந்து ஸ்கூல்ல போய் வெயிட் பண்ணுவீங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க, உங்க பிள்ளை 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லி காத்திருப்பீங்க, எல்லாத்துக்கும் காத்திருப்பீங்க. அதே போல கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் ஆண்டவர் நேரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இருட்டுன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார், பகல்னு ஒரு வேற நேரம் வச்சிருக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி இல்ல. அதே போல கர்த்தருக்கு முன்பதாக உங்களோட குறைகளை நீங்க சொல்லும் போது காத்திருக்கணும். கர்த்தர் செய்யற வரைக்கும் அதை சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன் சொல்லிட்டே இருக்கணும்? நீங்க ஒரு நேரத்துல சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு அடுத்த வேலையை நீங்க ஆரம்பிச்சிட கூடாது. இந்த சாமியும் நான் வணங்கிறேன், அந்த சாமியும் வணங்கிறேன், இயேசுநாதரும் 1 10ஓட 11, எனக்கு எல்லா மதமும் சம்மதங்க, இப்படி எல்லாம் பேசினா கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒருவர் தான். அந்த கர்த்தர் கிட்ட முழுமையா நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா, ஒப்பு கொடுக்கிறீங்களா, அவர் செய்யற வரைக்கும் நீங்க பொறுமையா இருப்பீங்களான்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், செக் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும்னா இயேசு தங்குகிற ஒரு வீடா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:2. இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து, போதும், தன் வீட்டார் அனைவரோடும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அவர் பேர் கொர்நேலி. அவர் பெரிய ஒரு மிலிட்டரியில ஒரு அதிகாரி, ராணுவ தலைவர். அவர் அப்பேற்பட்ட தலைவருக்கே டைம் இருந்ததுங்க. நீ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்ல, ஜெபம்னு சொன்னாலே அவங்களுக்கு கசப்பு வந்துடுது, விருப்பு வந்துடுது, டயர்டு வந்துடுது, அவங்களுக்கு தூக்கம் வந்துடுது. எல்லாத்தையும் மணிக்கணக்கா போன்ல பேசுவாங்க, மணிக்கணக்கா சீரியல், டிவி எல்லாம் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் கரெக்டா நடக்கும், நல்லா உற்சாகமா இருப்பாங்க மனுஷங்கிட்ட பேசுறது. ஆனா தேவன் கிட்ட பேசணும்னா ஒரு சோறு வந்துடும். அதுதான் சாத்தான் தந்திரமா அவங்களை கெடுத்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க நல்லா ஆகணும்னா ஊசி போடணும்னு சொல்லுவாங்கல்ல, ஜுரம் சரியாகணும்னா ஊசி போடணும், வலிக்கதான் செய்யும், தாங்கினாதான் சரியாகும். அதே போலதான் நீங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு வீடா இருந்தாதான் அந்த ஜெப குறைவெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னா தினமும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். இல்லைன்னா அவங்க சொல்லிக்கலாமே தவிர கர்த்தர் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, மற்ற நாள் எல்லாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்குவார், பாஸ்டர் சாப்பிட்டுருவார் அவங்களுக்காக.